அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று ஷூட்டிங் பண்ணவிருக்கும் வீடியோ சென்ற வீடியோ இருக்குல்ல, அந்த பங்களாதேஷ் நாட்டு ஜெட் போர் விமானம், ஃபைட்டர் ஜெட் விமானம், அது பற்றி நான் சென்ற வீடியோவில் நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோவின் தொடர்ச்சி இது. அந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்லலை, இன்றைக்கி நான் தொடர்றேன்னு. ஆனால் அந்த வீடியோவில் அவங்க பேரண்ட்ஸு பேரெல்லாம் நான் சொல்ல முடியல, ஏன்னா நான் இதிலெல்லாம் எழுதி வைக்கல அந்த தாளில், அது வேற ஒரு தாள். ஸோ இப்போ இதில் நான் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அவங்க அப்பா, அம்மா, சிஸ்டரு எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அவங்க பேரெல்லாம் வாசிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த வீடியோவில் நான் சொல்ல முடியலல்ல, ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அந்த பேர், அவங்க குடும்பத்து பேர், இன்றைக்கி அவங்க குடும்பத்து பேர் என்னென்ன பேர் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னனோ அந்த ஃபோட்டோலாம் நாங்கள் ஒட்டி அதில் ஒவ்வொரு படத்துக்கும் கீழே பேர் நான் எழுதிடுறேன். அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, தவக்கீரோட அவங்க ஒய்ஃபு எல்லாம் நான் இங்கே ஃபோட்டோ வச்சு அதோடு நான் ஒட்டிடுறேன். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங்லாம் நான் சொன்னது அவ்வளோ விளங்கியிருக்காது, இங்கே எழுதுனா உங்களுக்கு புரியும். சென்ற மாதம் 7வது மாதம் 21ஆம் தேதி பங்களாதேஷில் உள்ள அந்த மைல்ஸ்டோன் ஸ்கூலில் போர் விமானம், ஜெட் போர் விமானம் விழுந்து நொறுங்குச்சு இல்லை, எவ்வளவு பேரெல்லாம் இறந்தாங்க, இன்ஜுரி ஆகியிருக்காங்க. அந்த விமானத்தை ஓட்டிகிட்டு வந்தவர் யாருன்னு அன்றைக்கி சென்ற வீடியோவில் சொன்னேன். ஸோ இப்போ அவர் ஓட்டிக்கிட்டு வந்த ஏரோப்ளேனு ஜெட் போர் விமானம் ஸ்கூலில் போய் விழுந்துருச்சின்னு சொன்னால, இந்த விமானத்து பேர் என்ன மாடல்னா F7 BGI ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படின்னு நான் சொன்னேன் சென்ற வீடியோவில். இந்த மாடலு விமானம் பேர் சிங்டு மாடல். இது சீனாவிலேருந்து வரவழைக்கப்பட்டதுன்னு நான் சொன்னேன். சீனா நாடு பங்களாதேஷுக்கு, டாக்கா நாட்டுக்கு இந்த ஏரோப்ளேனை விற்றுருக்கு. இந்த டாக்கா நாட்டுக்காரங்க அந்த செங்கடு போர் விமானத்தை F7 BGI ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன். எப்போன்னா 2013ன்னு சொன்னேன். அந்த வருஷம்தான் வாங்கியிருக்காங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு வீடியோ நான் பார்த்தேன் யூடியூப்பில். அவர் வீடியோவில்